Hello friends, first time length video try பண்ணிருக்கேன். கண்டிப்பா support பண்ணுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நேத்துள்ள சாதம் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதே கஞ்சியா பிசைஞ்சு சாப்பிட்டாச்சு. மார்னிங் ஹஸ்பண்ட் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நிறைய மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நிறைய பாறை மீனும் 2 ஊளி மீனும் இருந்துச்சு. எல்லாத்தையும் நல்லா கழுவி வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கழுவுறதுக்கு முன்னாடி வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இல்லாட்ட ஸ்மெல் வரும். அதனால முதல்ல வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மீனுமே கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன் கழுவுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. எல்லா மீனுக்குமே தொலி உரிக்க வேண்டியது இருந்துச்சு. தொலியும் உரிச்சு செதில் எல்லாமே எடுத்து நல்லா நீட்டா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு குழம்புக்கு தேவையானது மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். 4-5 நாள் வீட்டுல ஆள் இல்லாதவனே அடுப்பு ரொம்ப மோசமா இருந்துச்சு. காஃபி கரை ரொம்ப இருந்துச்சு. எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இருந்தேன். யூடியூப் பார்த்து ஒரு சின்ன ஹேக் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். விம் லிக்விட் டிடர்ஜென்ட் பொடி, அப்புறமா லெமன், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு அந்த பர்னரை நிறைய நேரம் ஊற வச்சிருந்தேன். ஊற வச்சுட்டு தேய்க்க சொன்னாங்க. தேய்ச்சு பார்த்தேன், எதுவுமே போகல. அப்புறமா நார்மல் நம்ம வீட்டில் இருக்க சோப்பை வச்சு நல்லா தேய்ச்சி அப்படியே அடுப்பை செட் பண்ணிட்டேன். காஃபி குடிக்கணும்னு டெம்டிங்கா இருந்துச்சு. அதனால நான் நெஸ்கஃபே போட்டு நல்லா காஃபி நல்லா என்ஜாய் பண்ணேன். மாம்பழ சீசன்ல மாம்பழம் வாங்காட்டா எப்படி? என்னோட ஃபேவரட் ஃப்ரூட்டே மாம்பழம் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, அப்புறமா நைட் டின்னருக்கு எல்லாத்துக்குமே மாம்பழத்தை கட் பண்ணி கூட்டா சாப்பிடுவேன். உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட் என்னதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லஞ்சுக்கு சாதம் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பானை எடுத்து அரிசியுமே அளந்து போட்டுக்கிட்டேன். நல்லா மழை வர்றது மாதிரி இருட்டிட்டு இருக்குது. ஆனா மழை எதுவும் வரல. அதனால ரொம்ப வெக்கையா தெரியுது. இன்னும் 2-3 டேஸ்ல ஸ்கூலுமே ஓபன் ஆக போகுது. அதனால எல்லா ஹோம் மேக்கரும் உங்க வீட்டுல பிஸியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பேக்ஸ் கடை, சப்பல்ஸ் கடை எல்லாத்துலயுமே ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல ஹாஃப் இயர்லி குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சதும் 10 நாள் லீவ் கொடுப்பாங்க. அந்த 10 நாள் லீவ்லயுமே நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு அதுக்கு ஆன்சர் எல்லாமே எழுதிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அப்படி எழுதிட்டு வந்தா கிரேஸ் மார்க் 5 மார்க்ஸ் உண்டு. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருக்கான்னு சொல்லுங்க. ஆனுவல் லீவ்ல மட்டும்தான் எந்த ப்ரெஷரும் இல்லாம வீட்டுல நல்லா என்ஜாய் பண்ண முடியும். எப்ப லீவ் முடியும், அடுத்த கிளாஸுக்கு போகலாம், புது பேகு, சப்பல் எல்லாத்தையுமே போட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே மீன் கறியை டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாமே சரியா இருக்குன்னு பார்த்து இறக்கி வச்சிடலாம். கன்னியாகுமரிக்காரங்களுக்கு மீன் கறி இல்லைன்னா அன்னைக்கு டேயே போகாது. திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்குமே மீன் குழம்பு தான் வைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டன், சிக்கன் வைப்பாங்க. திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரை அழுக்காத ஒரு உணவா மீன் இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் மீன் நான்வெஜ் இல்ல, கண்டிப்பா வெஜ்ன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.